இசைப்பிரியா பாலச்சந்திரன் மரணம் தொடர்பில் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவர், அமைச்சர் அதிரடி. யாழில் மனித புதைகுழி அமைந்துள்ள பகுதிகளில் மாற்றங்கள், வெளியான அதிர்ச்சி தகவல். அதானியின் வெளியேற்றம், இலங்கையை கைவிட்ட இந்தியா, ரணில் வெளியிட்ட அபாய அறிவிப்பு தொடர்பென விரிவான செய்திகள். ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் வாகன ஓட்டுநர் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக 3 சந்தேக நபர்களை விடுதலை செய்யும் சட்டமா அதிபரின் முடிவு தொடர்பில் பல்வேறு விமர்சனங்கள் தற்போது எழுந்துள்ளன. இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் அதே நேரம் தமிழர் தாயகங்களில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் இசைப்பிரியாவின் மரணம் தொடர்பிலும் விசாரணைகளை முன்னெடுக்குமாறு தமிழ் அரசியல் முக்கியஸ்தர்களால் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினது தலைவரின் மகன் பாலச்சந்திரனது மரண செய்தி கேட்டு தான் துயரமடைந்ததாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஊடகவியலாளர் இசைப்பிரியா மற்றும் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினது தலைவரின் மகன் பாலச்சந்திரனது மரணம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் அரியாலையில் அமைந்துள்ள சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் மனித பற்கள், எலும்புகள், மண்டையோடு போன்ற மனித எச்சங்கள் காணப்படுகின்றன. அந்த மயானத்தை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், அக்கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன், ஊடக பேச்சாளர் கனகரத்னம் சுகாஸ் ஆகியோர் நேற்றைய தினம் பார்வையிட்டுள்ளனர். அதன் பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், தகன மேடை ஒன்றினை அமைப்பதற்காக நல்லூர் பிரதேச சபையினர் மயானத்தின் மேற்கு பக்கமாக கிடங்கு தோண்டிய போது மனித எலும்புகள் மீட்கப்பட்டன. இருப்பினும் நல்லூர் பிரதேச சபையோ அல்லது குறித்த வேலை திட்டத்தினை மேற்கொண்டவர்களோ இதுவரை காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யவில்லை. இந்நிலையில் எமது கட்சியின் உறுப்பினரான கிருபா இந்த மயானத்தின் நிர்வாகத்தில் ஒரு உறுப்பினராகவும் காணப்படுகிறார். அந்த வகையில் இந்த சம்பவம் குறித்து காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யுமாறு அவருக்கு நாங்கள் தெரிவித்துள்ளோம். பிரதேசமானது அண்ணளவாக 600 தமிழ் பொதுமக்கள் திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட இடமாக சொல்லப்படுகின்றது. கிருசாந்தி படுகொலை வழக்கில் குற்றவாளியாக தீர்ப்பு வழங்கப்பட்ட நபர் தெரிவித்த தகவலில் இந்த செம்மணி சம்பவங்கள் அம்பலமாகின. அந்த வகையில் அவர் 10 இடங்களை கூறிய நிலையில் அவற்றில் 2 இடங்களில் மாத்திரமே தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. ஏனைய இடங்களில் கணிசமான அளவு மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக சந்தேகிக்க தோன்றுகிறது. இந்த மயானத்தில் கடந்த 2011ஆம் ஆண்டு காலப்பகுதி வரை ராணுவத்தின் முகாம் அமைக்கப்பட்டு காணப்பட்டது. அங்கு இறந்தவர்கள் புதைக்கப்பட்டதாக கூறப்பட்டால் தற்போதுள்ள தகன மேடைக்கு கிழக்கு புறமாகத்தான் புதைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. 1970ஆம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து பேணப்பட்டு வந்த ஆவணங்களில் இருந்து பெறப்பட்ட உத்தியோகபூர்வ தகவல்களின் அடிப்படையில் இந்த மயானத்தில் தற்போது புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்டுள்ள பகுதியில் எவரும் புதைக்கப்படவில்லை. ஆகவே இந்த மனித புதைகுழி குறித்து தீவிரமாக ஆராய்வது முக்கியமானதொன்றாகும். செம்மணி படுகொலைகளின் தகவல்கள் அம்பலமாகிய நிலையில் அது தொடர்பான விசாரணைகள் முடிவுறாத நிலையில்தான் இந்த புதைகுழியானது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அதானி இலங்கையின் காற்றாலை மின்திட்டங்களை கைவிட்டதன் மூலம் இந்தியா இலங்கையை கைவிட்டதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு ஃபிளவர் வீதியிலுள்ள அவரது அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். எதிர்காலத்தில் இலங்கை சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலை காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய நிறுவனமான அதானி குழுமம் காற்றாலை மின்திட்டத்தை கைவிட்டு நாட்டை விட்டு வெளியேறியுள்ள நிலையில் அவர்களுடன் மீண்டும் பேச்சுவார்த்தையை தொடங்க அரசு தயாராகி வருகிறதென இது தொடர்பில் தெரிய வருகிறது. இதேவேளை இலங்கையில் திட்டமிடப்பட்ட $1 பில்லியன் காற்றாலை மின் திட்டத்திலிருந்து அதானி கிரீன் எனர்ஜி விலக முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விடயம் குறித்து அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் தற்போது இலங்கை முதலீட்டு சபைக்கு அறிவித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது.